நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன். பிச்சு போட்டுக்கணும். ஊற்றியாச்சு. சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா பாருங்கள். அம்மியில் அரைச்சி வச்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் அரைச்ச மசாலா அதை விட டேஸ்ட்டாக இருக்குது. பரோட்டா பஞ்சு பூரா இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் கேரண்டி. மாவு நல்லா விரவியாச்சு. இதுதான் பக்குவம். இப்போ நான் 1 கிலோ போட்டு நான் காட்ட போகிறேன். மெதுவாட்டு ஒவ்வொரு பக்கத்தையாக பிடிச்சி திருப்பி அடிக்கணும். உங்களுக்கு நான் இந்த மெத்தட்